ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆரஞ்சு வந்து ஃப்ரூட் குழந்தைக்கு கொடுக்கும்போது அதை க்ளீன் பண்ணி கொடுக்கலாம், பிரித்து அதை சொலை எடுத்து கொடுக்கலான்னும் போது அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புழு இருந்துச்சு. அது ரொம்ப ஃப்ரெஷ் ஆரஞ்சு தான், நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஆரஞ்சை ஓப்பன் பண்ணுறச்சே எதுவுமே தெரியல. நார்மலாக நம்ம ஆரஞ்சுனால் அந்த நார் இருக்க தானே செய்யும். நான் கேஷுவலாக அப்படி தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அது என் கண்ணில் ஒன்று டக்குன்னு பட்டுருச்சு. உடனே நான் பாப்பா கிட்டே கொடுக்காம நான் அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 புழு கிட்டே நான் பார்க்குறேன். நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். அது மேபி வந்து இந்த வின்டர் சீசன்னால் இப்படி இருக்கா, இல்லை நேற்று வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனாலவா அப்படின்றதுலாம் தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சா எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஆனால் ஆரஞ்சும் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது போல். ஸோ வந்து இந்த வின்டர் சீசனில் ஆரஞ்சை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுமே இந்த நிலமை, வெளியே வச்சுருந்தா என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் பெங்களூர் சைடில் இருக்கவங்க, ஏதாச்சும் குளூர் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வெளியவே வைங்க ஃப்ரூட்ஸை. ஸோ ஐ வாஸ் ஸோ ஷாக்டு. இதுமாரி யாருக்குனா தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஆரஞ்சை கேஷுவலாக வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லை அவங்களே கூட கண்டுக்காமல் டிவி பார்த்துட்டோ மொபைலை பார்த்துட்டோ அப்படியே உரிச்சு அப்படியே முழுங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், நான் வந்து அதை ஜூம் பண்ணியே காமிச்சிருக்கேன், எத்தனை புழு போகுது பாருங்கள். ஸோ ஆரஞ்சுன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரூட் தான். அதை நம்ம டேஸ்ட்டும் பிடிச்சிருக்கோம், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட். அதை கேஷுவலாக நம்ம எடுத்துப்போம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நான் ஆல்ரெடி ஒரு 3 months பிஃபோர் இதை நான் பார்த்துருந்தேன். ஆனால் அப்போ நான் வீடியோ போடல. இப்போ நான் கண்டிப்பாக இதை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். ஸோ இனிமேல் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஆரஞ்சை வந்து எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஃப்ரூட்டை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உள்ளே அந்த கொட்டை இருக்க ஏரியாவிலேருந்து, நார் இருக்க ஏரியாவிலேருந்து பார்த்து க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதிக அளவில் எடுத்துக்கும் போதோ இந்த புழுலாம் சேரும் போது அது டயரியாவில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சொல்லு. புழு இருந்தால் ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுடணும்.